பௌத்த தர்மம் முதன்மையாக இருக்கின்ற இலங்கையிலே ஏன் இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை அபிவிருத்தி செய்வதற்கு இவ்வளவு பணம் ஒதுக்குகின்றார்கள்? இப்பொழுது இதன் தேவை என்ன? இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது? முதல்ல யோசிக்கணும், முட்டாள்தனமாக சிந்திக்க கூடாது. பார்த்தேன் ஒரு காணொளி, முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் முஷாரப் அவர்கள் கூறியிருந்தார், இந்த விடயம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டதை போலதான் தோன்றுவதாக அவர் சொல்லியிருந்தார். அதே போல சொல்கிறார், அஷ்ரப் வைத்தியசாலையில் அந்த உடை அணியலாம் என்றால் வடக்கில் ஏன் அணிய முடியாது? நீங்கள் நினைப்பது நடைபெற மாட்டாது. முஸ்லீம்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை உங்களால் ஒருபோதும் கலட்டி எடுக்க முடியாது. நீங்க என்னத்தை புடுங்கினாலும் ஒரு அணியும் புடுங்கலாது. சமூகத்தில் பேசு பொருளாக ஒரு பிரச்சனை உருவாகிறது. அந்த பிரச்சனையை ஒரு விஷயம் அது அரசாங்கத்துக்கு கடந்த கால சமூகம் தமிழ் பேசக்கூடிய ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்று சேர வேண்டியவர்கள். நீங்கள் இந்த விடயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு சண்டை பிடிக்கிறீர்களா என்றால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீர்மானம் வருகிறது, வடக்கு கிழக்கு இணைப்பு அல்லது உங்களுக்கான ஒரு சமஷ்டிக்குள்ள ஏதாவது ஒரு விடயம் வருக போகின்றது என்றால் எங்கு நீங்கள் நிற்க போகிறீர்கள்? இப்போ எங்கேயோ ஒரு பகுதியில ஒரு கலவரம் வெடிக்குது, அதையும் எழுத்து மூலமா கொண்டு போயிட்டு சமர்ப்பிக்கணும்னு சொல்றீங்களா? கலவரம் என்பது வேற, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இது ஆரம்பம்னு நான் சொல்றேன். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்று சர்வதேச ரீதியில் நபி அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆகவே உலகெங்கிலும் பறந்து வாழ்கின்ற எங்களுடைய அன்பு முஸ்லிம் உறவுகள் அனைவருக்குமே இனிய மீலாது நபி தின நல்வாழ்த்துக்களை அன்போடு மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய எங்களுடைய நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் திரு தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். அவரோடு சமகால அரசியல் விவகாரங்கள், கடந்த காலங்களில் நிறைய பேசு பொருளான விடயங்கள் இருக்கின்றதா சம்பந்தமாக பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் நீர்குளம்பு பிரதேசத்திலே ஜனாதிபதி தலைமையிலே அது இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதிகள் வழங்கப்படுகிறது. பள்ளிவாசல்கள் எல்லாம் கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்படுவதோடு பாடசாலைகளும் ஒரு சில அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு பெருநாள் தினம் என்று சர்வதேச ரீதியில் ஒரு தினமாக இந்தியாவிலும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கொண்டாடப்படுகின்றது. தவிர முஸ்லீம்களுக்கான பெருநாள் என்று வருகின்ற போது 2 பெருநாட்கள் தான் இருக்கிறது. இதை ஒரு எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த ஒருவருடைய பிறந்த தினம் என்பது அவருடைய ஜனன தினத்தை நாங்கள் அதை ஒரு தினமாக அனுஷ்டித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நானும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லங்காஸ்ரீயின் பார்வையாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அந்த விடயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்களும் சொன்னீங்க, கம்பஹா மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம் பள்ளி வாசல்களை புனரமைப்பதற்கு அல்லது ஏதாவது அதில் அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. நல்ல விஷயம். உண்மையாகவே இதற்கு முன்பதாக செய்திருப்பார்கள், ஆனால் இவ்வளவு பெரிய அளவிலே செய்வதாக நாங்கள் எங்குமே பார்த்ததில்லை. ஆனால் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த விடயத்தினை பெரிதாக பேசினார்கள். காரணம், பௌத்த தர்மம் முதன்மையாக இருக்கின்ற இலங்கையிலே ஏன் இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை அபிவிருத்தி செய்வதற்கு இவ்வளவு பணம் ஒதுக்குகின்றார்கள்? இப்பொழுது இதன் தேவை என்ன? இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது? இப்படி பல விமர்சனங்கள், சர்ச்சைகள் எழும் வகையிலே இந்த இனவாத ரீதியான சிந்தனையோடு இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்திலே அப்படியான சிந்தனையில் இருக்கின்றவர்கள் இதை அப்படி பேசியிருந்தார்கள், விமர்சித்திருந்தார்கள். சர்ச்சையை தோற்றுவிக்கும் வகையிலே பல பதிவுகளை பதிவிட்டிருந்தார்கள் ஃபேஸ்புக்கிலே. இது சம்பந்தமான உங்களுடைய மதங்கள் சார்ந்த விடயத்திலே இதற்கு முன்னே அரசாங்கம் சரி நினைக்க கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக 2004ஆம் ஆண்டுக்கு முன்னிருந்தே எல்லா மதங்களுக்கும் ஒரு தேசிய நிகழ்வு ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். அந்த தேசிய நிகழ்வினூடாக எல்லா மதங்களுடைய மதஸ்தானங்கள் அல்லது அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக பாரிய நிதிகள் ஒதுக்கப்படுவது வழமையாக நடந்து வருகின்ற விடயம்.
இந்த தடவை அதை பேசுபொருளாக ஆக்குவதும் அது குறித்து விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்றால் அரசாங்கத்தின் மீது எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும், அல்லது அரசாங்கத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு நல்ல அபிப்பிராயத்தை சமூகத்திலிருந்து அதை இல்லாமலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலர் கதைக்கின்றார்களே தவிர, இது இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயமோ அல்லது ஜனாதிபதி தோழர் அன்றகுமார திசாநாயக்கனூடாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயமோ அல்ல. இது ஏனைய மதங்களுக்கான நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடம் நிகழ்ந்த போதிலும் முஸ்லீம்களுக்கான ஒரு நிகழ்வை ஒரு தேசிய தினமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னாள் மறைந்த தலைவர் முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் அஷ்ரப் அவர்கள் இதை ஒரு தேசிய தினமாக மாற்றித்தார்கள் என்ற அடிப்படையிலே அது முன்வைத்து அந்த அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு தினம்தான். ஏனென்றால் ஏனைய மதத்தவர்களுக்கு இவ்வாறான ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்லது இவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த சமூகம் பெருந்தொகை நிதிகளினூடாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது முஸ்லீம் சமூகத்தில் மாத்திரம் அவ்வாறு இல்லை என்ற அடிப்படையிலே இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்து சந்திரிகாவுடைய காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது தேசிய தினமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டு அதே தினத்தை ஒரு மெக்கண்டேல் அரசு விடுமுறை தினமாகவும் அறிவிக்கப்பட்ட ஒரு தினமாகத்தான் இருக்குது. எல்லாருக்கும் அந்த தினத்திலே லீவு கொடுக்கக்கூடிய ஒரு தினம். ஏனைய முஸ்லீம்களுக்கான 2 பெருநாள்கள் தினத்திலே முஸ்லீம்களுக்கு லீவு கொடுப்பார்கள். ஏனையவர்கள் கிழமை நாளிலே அது வரமாக இருந்தால் அவர்கள் வேலை நாட்களாக வேலை செய்வார்கள். முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் அது லீவு வழங்கப்படும், விடுமுறை வழங்கப்படும். ஆனால் இது தேசிய ரீதியான ஒரு நிகழ்வுகள் அடிப்படையில் ஒரு மெர்கண்டைல் ஹாலிடேயாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இதை சமூகத்தின் மத்தியிலே தவறான ஒரு விதத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பௌத்த மதத்தவர்கள் அவ்வாறு பேசுகின்றார்கள். ஆனால் பௌத்த மதத்தவருக்கும் அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு தேசிய நிகழ்வாக ஒரு விடயங்கள் பேசப்பட்டு அந்த தினங்களிலே அவர்களுக்கான பாரிய நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதனூடாக பாடசாலைகளும் சரி பௌத்த விகாரைகளும் சரி அதற்கான அபிவிருத்திகள் என்பது நடைபெற்று வருகின்றது. அது போன்று இந்து மதத்தவர்களுடைய விடயங்களாக இருக்கலாம், கத்தோலிக்க மதத்தவர்களுடைய விடயங்களாக இருக்கலாம், அதுவும் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மைக்கு புறமான ஒரு சில செய்திகளை இவ்வாறானவர்கள் அறியாமல் ஒன்றோ அவர்களுடைய அறியாத நிலையிலே அவர் பேசுகின்றார்கள், அல்லது அவர்கள் அறிந்திருந்தும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை இல்லாமலாக்குவதற்காக அவர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்துக்களை அவர்கள் பேசி வருகிறார்கள். இப்பொழுது நாங்கள் இறுதியாக பார்த்த விடயம் ஒன்று தான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இடம்பெற்ற ஒரு சம்பவம் இப்பொழுது அந்த முடிவுக்கு வந்துவிட்டது. அவரவர் நினைத்ததை போல பேசியே இதை பெரிதாக்கி இனவாத ரீதியான கருத்துக்கள் மதவாத ரீதியான கருத்துக்களை எல்லாம் பகிர்வதற்கு பல பேர் காரணமாக அமைந்து விட்டார்கள். பிரதானமாக பல அரசியல்வாதிகள் எதிர்பார்த்தது இதை வைத்து ஒரு அரசியல் செய்யலாம் என்று தான் எதிர்பார்த்தார்கள். முக்கியமா அதைத்தான் அவர்களுடைய நோக்கமாக. நான் ஒரு விடயத்தில் நான் தெளிவாக எழுதியிருந்தேன், இதை அதிகமாக பேசியது பாராளுமன்றத்திலே தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கலாம் அல்லது மந்திரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், இது போன்ற தமிழ் அரசியல்வாதிகள் அதிகமாக பேசியிருந்தார். அதற்கு பின்னர் தான் ஒரு சில முஸ்லீம் அரசியல்வாதிகள் பேசியிருந்தார்கள். காரியப்பர் பேசியிருந்தார், ரவு ஹக்கீம் பேசியிருக்கிறார், ரிசாத் பதுருதீன் பேசியிருந்தார் நினைக்கிறேன். 3 அரசியல்வாதிகள் பேசியிருந்தார்கள். ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் ஆரம்பித்தது சுகுணன் என்ற ஒரு அதிகாரி ஒருவரால் அது பேசு பொருளாக்கப்பட்டது. அதற்கு பின் அதற்கு தீர்வு எவ்வாறான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையை கூட அர்ஜுனா ராமநாதன் தான் முன்வைத்திருக்கிறார். இதில் 2 பக்கமும் வாழ ஒரு பக்கம் வச்சு தலைவர் பக்கம் வச்சு பேசினார். இந்த நிலைமையில தமிழ் அரசியல்வாதிகள் அதிகமாக பேசிக்கொண்டார். எனவே இது ஒரு 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 சென்சிட்டிவான ஒரு விடயத்தை கை வைக்கிறார்கள் என்றால், பொதுவாகவே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவருடைய கையிலே கட்டியிருக்கக்கூடிய நூலை அறுப்பதாக இருந்தால், அல்லது ஒரு மேல் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவருடைய பூநூலை யாராவது கை வைத்து விட்டார்களாக இருந்தால், அல்லது அவருடைய திருநீரை அல்லது பட்டையை அல்லது நாமத்தை யாராவது அழித்து விட்டார்கள் என்றால், பொட்டை அழித்து விட்டார்கள் என்றால், அது ஓரளவு பேசு பொருளாக ஆவது என்பது ரொம்ப குறைவு. ஆனால் அவ்வாறான விடயம் நடைபெறுவதும் இல்லை, பாரிய அளவில் அவ்வாறான நிகழ்வுகள். ஆனால் முஸ்லீம்களுடைய விடயத்திலே தொடர்ந்தும் முஸ்லீம்களுக்கு சென்சிட்டிவான சில விடயங்கள், மதம் சார்ந்த விடயங்களை வைத்தே சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் முஸ்லீம்கள் சார்ந்தவர்கள் முஸ்லீம்களுக்கு உள்ளுக்கு இருந்தும் முஸ்லீம்களுடைய ஆதரவை இந்த அரசாங்கத்திற்கு இல்லாமலாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில ஊடகங்களின் ஊடாக இதை சமூகமயப்படுத்துகிறார்.
அது இது போன்று முஸ்லீம் தரப்பினர்களுக்கு இருந்தே முஸ்லீம்களுடைய ஆதரவை அரசாங்கத்திலிருந்து கலட்டி எடுக்கணும்ன்ற நோக்கத்தில் இவங்க ஒரு சில விஷயங்களை செய்து வராங்க. குறிப்பாக ஒரு சில ஊடகங்கள் அவர்கள் தான் முக்கியமாக அவர்களை சார்ந்தவர்களும் தொடர்ந்தும் அதை பேசுபொருளாகவும் பேசிக்கொண்டிருப்பவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் அவர்களோட கூட்டு இணைந்திருப்பவர்களும் தான் அந்த மாதிரியான வேலையை செய்து வருகிறார். இதிலே முஸ்லீம் தரப்பினர் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய செய்திகள் குறிப்பாக நான் பெயர் குறிப்பிட்டு விரும்பவில்லை, ஏனென்றால் அது உங்களுடைய ஊடகத்திற்கும் ஊடக தர்மத்திற்கும் அது பிள்ளையானவருடைய ஒரு ஊடகத்தை நான் குறிப்பிட்டு அல்லது ஒரு சமூக வலைதளத்தில் நான் குறிப்பிட்டு பேர் சொல்வது அழகில்லை. ஆனால் நான் பேசுவது யார் என்பதை இதை பார்க்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வார். இவர்கள் தான் இதை பேசுவார். முதலிலே கேபினெட்டிலே இந்த கேள்வியை கேட்டவர் தன்னுடைய முகத்தை காட்டி தன்னையும் பிரபலப்படுத்தி கொண்டுதான் இந்த விடயத்தை அவர் பேசுகிறார். இந்த விடயம் சுகுணனால் செய்யப்பட்டது என்பது நான் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிட்டேன். அந்த தினத்திலே நான் இந்த இடத்திலே நான் ஒரு ஊடகமாக நான் ஊடகவியலாளராக இந்த விஷயத்தை ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு ஊடகவியலாளராக ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இடம்பெறுகின்றது, அந்த பிரச்சனையை அவர் அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கின்றார். அதை நம்ம தவறு சொல்ல முடியாது தானே. ஒரு பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது, அதுவும் கலாச்சாரம் சமயம் சார்ந்த ஒரு விடயம், அவருடைய கலாச்சார ஆடையை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது என்பதற்கு அடுத்த கட்டமாக எழுத்து மூலமான ஏதோ ஒரு விடயத்தை சமூகம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதை ஒரு சாரார் அதை செய்தார். வழக்கு என்ற அடிப்படையிலும் வழக்குக்கு போவது என்ற அடிப்படையிலும் சுகுணனுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே பேசுதல் கொடுத்தது ஒரு சாரார் செய்தார்கள். ஆனால் அந்த விடயத்தை அவர் பேசவில்லை. இவ்வாறு ஒரு சாரார் செய்திருக்கிறார்கள், இது சரியான முறை அரசாங்கத்து தரப்புக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் அரசாங்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டது மட்டுமல்லாமல் இதை சமூகமயப்படுத்தி சமூகத்திலே தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி விட்டார். உண்மையிலேயே இந்த விடயத்திலே ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு ஆளாக இருந்திருந்தால் சுகுணன் இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக போகிறது என்ற அடிப்படையிலே அவர் அந்த இடத்திலே சற்று அதை விலக்கி கொண்டு, இல்லை நான் இன்னும் வந்து சேரவில்லை, வைத்தியசாலைக்கு வந்து சேரவில்லை, வந்ததற்கு பின் நாங்கள் அதுக்கான தீர்மானங்களை எடுப்போம், நீங்கள் அது வரைக்கும் இவர்களை வேலை செய்ய விடுங்கள் என்ற அடிப்படையில் அவர் வேலை செய்ய விட்டுப்பார்கள். இந்த அளவு தூரம் போயிருக்காது. ஆனால் இவர்கள் செய்த வேலை இருசாராரும் இதை சமூகமயப்படுத்தியவர்களும் சரி சுகுணனும் செய்த வேலை இப்போது அரசாங்கத்திற்குள் ஒரு விடயம் ஒன்றை பேசுபொருளாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அரச திணைக்களங்களிலும் முஸ்லீம்களுடைய மத அடையாளங்களோடு அவர்களை வேலை செய்வதற்கான ஒரு சட்ட மூலத்தை உருவாக்குவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டார்கள். இதை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ இப்போது அரசாங்கத்தின் சட்டத்தின் ஊடாகவே அதை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்குள் அவர் சென்று விட்டார். சுகுணனை பொறுத்தவரை அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் ஒரு விபத்தொன்னில் அவர் வீட்டில் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானம் இவ்வாறான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையிலே அவர் கொஞ்சம் விலக்கி கொண்டிருந்தால், நான் வந்ததுக்கு பின் அதன் விடயத்தை நான் கையாளுகிறேன், கொஞ்சம் அதை நீங்கள் தாமதப்படுத்துங்கள், அவர்களை அது வரைக்கும் வேலை செய்ய விடுங்கள் என்று விட்டிருப்பாராக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே நேரம் ஒரு தாதியர்களை குறிப்பிட்ட தாதியர்களை வேலை நேரத்திலே அவர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்தது பிள்ளை. அதிலே சில சாதியர்கள் சொல்ல தொடர்ந்து நாங்கள் 21 வருடங்களாக இதே வைத்தியசாலையிலே வேலை செய்கிறோம். ஒரு அரச பணியாளர் தொடர்ந்து 21 வருடங்களாக ஒரே வைத்தியசாலையில் வேலை செய்வது என்பது எவ்வளோ ஒரு மிக முறைகேடான விடயம். அந்த முறைகேடான விடயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலையிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதை தவற விட்டு போட்டு 21 வருடம் ஒரே இடத்துல வேலை செய்கிறவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுக்கண்டு மதம் சார்ந்த ஒரு விடயத்தில் இவர்களை இந்த மத அடையாளத்தோடு வேலை செய்ய விடமாட்டேன் என்று சொல்கின்றார் ஒரு விடயம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவருடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு நூல், அதான் மதம் சார்ந்த நூல். அவர் இடுகின்ற திருநீருங்கிறது அவர் மதம் சார்ந்த விடயம். அது அந்த எந்த ஒரு எங்கும் சீருடைக்குள் அடங்காத ஒரு விடயம். சீருடை என்பதற்குள் அது அடங்காத விடயம். அவர்கள் அதை அணிந்து கொண்டு நீ இன்னொரு சமயத்தவர்கள் நீ அதை அணியாதே என்ற ஒன்று விடயத்தை அவர் பேசுகிறார் என்றால் அவர் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காக, ஒன்று ஒரு அரசியல் நோக்கம் அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசியல்வாதியுடைய தேவைக்காக இதை செய்திருக்கிறார் என்பது தெளிவுபடுகிறது. எனவே நான் இந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலிருந்து பேசுகிறேன். அந்த தினத்தில், இது நடந்த தினத்தில் ஹிஸ்புல்லா அவர்களுடைய ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைத்து அவருடைய விடயம் பேசப்பட்டது. நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியினுடைய விடயம் அரசாங்கத்தினால் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைகளால் அல்லது போலீசாரினால் கைது செய்யப்படுகின்ற போது தொடர்ந்தும் அவர்கள் குறித்த விடயங்கள், அதிகப்படியான விடயங்கள் சமூக வலைத்தளத்திலே பேசு பொருளாகும். அவருடைய முன்னைய பின்னைய விடயங்கள் எல்லாம் பேசு பொருளாகும். இந்த மாதிரியான விடயங்கள் பேசு பொருள் ஆகிவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே அதற்கு மேலாக பேசு பொருளாகக்கூடிய ஒரு விடயத்தை செய்ய வேண்டும்.
எனவே அந்த அடிப்படை என்னுடைய கோணம் அப்படித்தான் இருக்கு. அந்த அடிப்படையிலே ஹிஸ்புல்லா அவருடைய அந்த விடயம் பேசு பொருளாகாமல் சமூக வலைத்தளத்திலே அது அடங்கி போய் அதை விட மிகப்பெரியவருடைய எவ்வாறு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயம் பேசு பொருளாகி சங்கரில்லாவிலே இடம்பெற்ற படுகொலை மிக முக்கியமான அந்த படுகொலைகள் எவ்வாறு அது பேசு பொருள் இல்லாமல் ஆக்கப்பட்டதோ அதுபோன்று இது ஹிஸ்புல்லா அவருடைய அந்த விடயம் பேசு பொருளாகாமல் மறைக்கப்பட்டு அதை விட அதிகமான ஒரு விடயத்தை பேசு பொருளாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செய்யப்பட்டதாக தான் என்னுடைய பார்வை இருக்கிறது. எனவே அந்த விடயத்திலே சுகுணன் சில சந்தர்ப்பத்திலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் அது விடயத்திலே விசாரிக்கப்படுகின்ற போது அவருடைய தொலைபேசிகளை போலீசாரால் அதுக்கு என்ன சந்தர்ப்பத்திலே அவர் பேசியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது சில சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சுகுணன் என்பவர் கருணா அம்மானுடைய மிக நெருங்கியவர் என்பதும் அவருடைய கட்சியிலே நெருங்கி செயற்பட்டவர் என்பதும் முகநூல் பக்கத்திலே பல ஆதாரங்களோடு பலரும் அதை தொடர்ந்து போட்டு வந்தார். பழைய போட்டோக்கள் எல்லாம் போட்டு வந்தார். அதே நேரம் கருணா அம்மானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவர்கள் என்னதான் அரசியல் பேசிக்கொண்டாலும் அவர்களுக்குள்ளே ஒரு நெருங்கிய ஒரு உறவு இருக்கின்றது. கருணா அம்மான் பிரிந்து வந்த காலத்திலிருந்து ஹிஸ்புல்லாவோடு கிழக்கு மாகாணத்திலே ஒரு நெருங்கிய உறவு இருக்கின்றது. எனவே இவர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் செய்து கொண்டார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது இவர்களுடைய செயற்பாடுகள். எனவே அந்த அடிப்படையிலே சிந்திக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு அரசாங்கத்தை குறை சொல்வதற்கும் அரசாங்கத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம் தரப்பினரை அவர்களிடமிருந்து கலட்டி எடுப்பதற்குமாக ஒரு சிலர் தொடர்ந்து இதை பேச பொருளாக நான் பார்த்தேன். ஒரு காணொளி முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் முஷாரப் அவர்கள் கூறியிருந்தார், இந்த விடயம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டதை போலதான் தோன்றுவதாக அவர் சொல்லியிருந்தார். அதே போல சொல்கிறார், அஷ்ரப் வைத்தியசாலையில் அந்த உடை அணியலாம் என்றால் வடக்கில் ஏன் அணிய முடியாது? நான் சுகுணனுடைய விடயத்திலே சுகுணன் இவ்வாறான முடிவை எடுக்கிறார். அவர் இல்லாத பட்சத்திலே அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அவர் அந்த இடத்தில் அவ்வாறு இல்லாமல் இருக்கின்ற போது கொஞ்சம் அதை சற்று தாமதிங்கள், நான் வந்ததன் பின் என்ன நடப்பு என்று பார்க்கிறேன் ஒரு தாமதிப்பாராக இருந்தால் அல்லது நேரடியாக அதிகாரிகளிடத்திலே பேசி அந்த விடயத்தை அவர் பேசியிருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் இல்லை நான் பரவாயில்ல வந்தாலும் பரவாயில்ல அந்த முடிவை எடுங்கன்னு சொன்னது என்பது அங்குதான் நான் சந்தேகப்படுகின்ற விடயம். இது இந்த மாதிரியான ஒரு தேவைக்காக வராறு செய்கின்றார்களா என்ற விடயம் சந்தேகத்தை எழுப்புகின்றது. முஷாரஃபை பொறுத்தவரையிலே அவர்கள் எப்போதும் அவருடைய அரசியலுக்காக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் மத்தியிலே இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறித்த நல்ல அபிப்பிராயம் ஓரளவு இன்னும் மேம்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லீம்கள் இந்த அரசாங்கம் குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இன்னும் உயர்த்தி வருகின்றார்கள். அதை குழப்புவதற்காகவும் முஸ்லீம் காங்கிரசுடைய இளைஞருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தான் முஷரஃப். அவர் அந்த கோணத்திலே இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்து இந்த அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் என்ற அடிப்படையில் அவர் எந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை அவர் குற்றம் சொல்லுகிறார்? சுகுணன் இந்த அரசாங்கத்தோடு இருக்கிறாரா? தீர்மானத்தை எடுத்த சுகுணன் இந்த அரசாங்கத்தோடு இருக்கிறாரா? அல்லது இவர்களை மாற்றிவிட்ட பின் இல்ல அங்கேயும் நீங்கள் அப்படி வேலை செய்யக்கூடாது என்று அரசாங்கம் ஏதாவது சொன்னா? அஷ்ரப் வைத்தியசாலையிலே நீங்கள் அங்கு போய் வேலை செய்யக்கூடாது, அந்த உடையோடு நீங்கள் வேலை செய்யக்கூடாது அரசாங்கம் ஏதாவது சொன்னதா? சுற்றுநிறுவனம் ஏதாவது அனுப்பியதா? இல்லையே. அரசாங்கம் செய்திருக்க மாட்டால் அங்கேயும் வேலை செய்ய விட்டுருக்க கூடாது. அரசாங்கம் அங்கே வேலை செய்ய விட்டுக்கின்றால் அரசாங்க தரப்பு இதே ஒரு கணக்கில் எடுக்கவே இல்லை. ஆனால் எங்களுடைய இந்த துறைக்கு வைத்திய துறைக்கு பொறுப்பான அந்த அமைச்சுக்கு பொறுப்பான நலிந்த ஜெயதிச சகோதரர் அவரும் சொல்லுகிறார், இதை நாங்கள் அணுக வேண்டிய விதத்தில் அணுகலாம். நாங்கள் சுற்றுநிருபம் அனுப்பப்பட்டதன் பின் நீங்கள் அதற்காக நீங்கள் வேலை அந்த அடிப்படையிலே வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லுகிறார் என்றால் இந்த சுற்றுநிருபத்தின் அடிப்படையிலே எதிர்காலத்திலே இந்த உடை ஈஜாபு அணிந்த வண்ணம் முஸ்லீம்களும் இதுக்குள்ளே வேலை செய்ய வேண்டும், முஸ்லீம் தரப்பினரும் இந்த தாதியர் தொழிலுக்கு வர வேண்டும், தாதியர் பணி செய்ய வேண்டும் அவர்கள் என்ற அடிப்படையிலே அவ்வாறான சட்ட மூலங்கள் உருவாக்குவதற்கு ஒரு நிலைமை வந்துட்டு. முதல்ல யோசிக்கணும், முட்டாள்தனமாக சிந்திக்க கூடாது. நாசா சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஈஜாபோட ஆள் அனுப்புது. பல நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த ஈஜாபை அனுமதிக்கிற ஈஜாபோடு அவங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பல சட்டமன்றங்களிலே பல நாடுகளிலே ஈஜாபோடு போயிருக்கிறாங்க. அதை நாங்கள் எங்களை இந்த சமூக வலைத்தளங்களே பார்க்குறோம். இந்த ஈஜாபுடைய விடயத்திற்காக இலங்கைக்குள் நீங்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு சமூகம், தமிழ் பேசக்கூடிய ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்று சேர வேண்டியவர்கள், நீங்கள் இந்த விடயத்தை தூக்கி பிடித்துக்கொண்டு சண்டை பிடிக்கிறீர்களா என்றால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீர்மானம் வருகிறது, வடக்கு கிழக்கு இணைப்பு அல்லது உங்களுக்கான ஒரு சமஷ்டிக்குள்ள ஏதாவது ஒரு விடயம் வருக போகின்றது என்றால் எங்கு நீங்கள் நிற்க போகிறீர்கள்? இந்த சின்ன ஒரு விடயத்திற்கு உங்களுக்கு விட்டு கொடுப்பு இல்லாமல் நீங்கள் சண்டை பிடித்துக்கொண்டு சச்சரவை செய்ததற்கு மதங்களுக்கு இடையில் இனங்களுக்கு இடையில் முஸ்லீம் தமிழர்கள் பிரிந்து ஆளாளுக்கு சண்டை பிடிச்சுக்கொண்டு ஆளாளுக்கு கருத்து தெரிவிச்சுக்கொண்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்றால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்து அந்த அதிகாரத்துக்கு கீழ் ஒரு சிறுபான்மையினாக இருக்கிறார்கள் இவர்கள் என்றால் எவ்வாறு இந்த சமூகம் உங்களை நம்பும்?
முஸ்லீம் சமூகம் எவ்வாறு உங்களை நம்பும்? முஸ்லீம் சமூகம் நம்புகின்ற விதத்திலே நீங்கள் செயற்பட வேண்டும். இணைந்துதான் உங்களுக்கான தீர்வுகளுக்கு ஆன எதிர்காலம் இருக்குது. அதையெல்லாம் விட்டு இந்த சின்ன சின்ன விடயங்களுக்காக குழப்பிக்கின்றிருக்கிறீர்களா என்றால் உங்களுக்கு தீர்வானவோ தமிழர்களுக்கான தீர்வோ அவசியம் இல்லை என்பதை தான் நீங்கள். ஆனால் என்னை பொறுத்த அளவிலே நான் அந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கும் போது இரண்டு பக்கமும் குழப்பங்கள் குழப்பவாதிகள் இன்னும் இதை பேசு பொருளாக விட்டால் இன்னும் கடந்த கால வரலாறுகளில் எல்லாம் இழுத்து பேசுவாங்க. பழைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துப்படுது. காளி கோயில் உடைச்சாரு ஹிஸ்புல்லான்றாங்க, அதை உடைச்சு போட்டு மீன் மார்க்கெட் கட்டி கொடுத்துட்டாங்க, பள்ளிவாசல் கட்டினாங்கன்னு தெரியாதவங்க கதைக்கிறாங்க. இங்கால பக்கத்துல சொல்றாங்க நீங்க காத்தாங்குடியில சுட்டிங்கன்றாங்க. இப்படி மாறி 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 பழையதையே கதைச்சு சமூகத்தின் மத்தியிலே பிணக்குகளை ஏற்படுத்தினால் நீங்கள் கண்டது என்ன? ஒன்றும் இல்லை. உங்களுக்கான அபிவிருத்திகளை நீங்களே அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அரசாங்கம் நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசியல் என்று வருகின்ற போது, தேர்தல் என்று வருகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தை அரசியலை செய்யுங்கள். அது உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கதைக்கலாம். ஆனால் இப்போது ஒரு அரசாங்கம் என்பதற்கான தீர்மானம் மெண்டேட் வந்திருக்கிறது, மக்கள் ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் கீழ் நீங்கள் என்ன உங்களுக்கான சமூகத்திற்கான உங்களுடைய சமூகத்துக்கான அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும்? எதிர்கட்சியின் எதை கதைத்தால் இந்த சமூகத்திற்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டுமே தவிர அதை விட்டு போட்டு இந்த அரசாங்கத்திலிருந்து நீங்கள் மக்களை கலட்டுவதற்காக செய்கின்ற ஒரு ஆணையும் புடுங்க இயலாது. ஏன்னா 5 வருட காலங்கள் மெண்டேட் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த 5 வருட காலங்கள் இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு தடவை உங்களால் நீங்கள் ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நடக்காது. மக்கள் எழுச்சி போராட்டம் என்பது மக்கள் வெறுப்படைந்து ஒரு அரசாங்கத்தின் மீதோ அல்லது ஒரு கொள்கையின் மீதோ இனி இல்லை என்ற ஒரு வெறுப்புக்கு மத்தியில் தான் வரும். நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு இன்றைக்கு வருஷம் வந்துட்டு இருக்கிறதுல மக்கள் எழுச்சி போராட்டம். எனவே ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தினூடாக நல்ல ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது, மக்கள் ஆதரிக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி மக்களினுடைய பரிப்பணத்தினூடாகவே செய்யப்படும். கடன் வாங்காமல் செய்து கொண்டு செல்லுகின்றார்கள். இவற்றை சிந்தித்து நீங்கள் செயற்படுவதை விட்டு போட்டு அரசியல்வாதிகளிடம் நீங்கள் கேளுங்கள். எங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுங்க. நான் நலிந்து ஜாதிசேகோவை சந்திச்சு பேசுறதுலையோ அல்லது வேறு யாரையும் சந்திச்சு பேசுறதோ ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்க பாராளுமன்றத்தில் இதுக்கான தீர்வை கேளுங்க. அர்ஜுனா ராமநாதன் யார்? முஸ்லீம்களுக்கு அவர் பேசுகிறார். இன்னும் 2 நாள் அவர் பார்லமெண்டத்தை திறந்து வெளியில போகிறார். பிரேரணையை அவர் வைக்கிறார், இவர்களுக்கான பிரேரணையை வைக்கிறார். இந்த பிரேரணை ஏன் நிசான் காரியப்பருக்கு வைக்க முடியல? ஏன் ரோஃபகீமுக்கு வைக்க முடியல? ஏன் ஹிஸ்புல்லாவுக்கு வைக்க முடியல? ஏன் ஜிசாத்வதீதுக்கு வைக்க முடியவில்லை? பிரேரணையை வைத்து நீங்கள் கேளுங்கள். இதற்கு முன் 1992ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லா வைத்த பிரேரணையின் அடிப்படையிலே முஸ்லீம்களும் இவ்வாறான உடை அணிந்து செல்ல முடியும் என்பதை பிரேமதாஸ் அங்கீகரித்த அடிப்படையில் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு இருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்துங்கள். ஏன் உங்களுக்கு பிரேரணையை கொண்டு வர முடியவில்லை? அதை விட்டு போட்டு நீங்கள் இன்னமும் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது நடைபெற மாட்டாது. முஸ்லீம்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை உங்களால் ஒருபோதும் கலட்டி எடுக்க முடியாது. நீங்க என்னத்தை புடுங்கினாலும் ஒரு ஆணையும் புடுங்க இயலாது. இப்படியும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மகளிர் விவகார அமைச்சு மூடப்பட்டு உள்ளதா என்றும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் யார்கிட்ட சொன்னால் சட்டத்தரணியும் சமூக செயற்பாட்டாளருமான நுஸ்ரா ரைட், சட்டத்தரணியும் சமூக செயற்பாட்டாளருமான நுஸ்ரா என்பவர் தான் அந்த கேள்வியை கேட்டு. அவர் ஒரு சட்டத்தரணி. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த முஸ்லீம் விவகாரம் அல்லது இந்த மகளிர் விவகார அமைச்சுக்கு எழுத்து மூலமான எதையாவது செய்தீர்களா? சும்மா வாய அசிச்சு ஃபேஸ்புக்கு வந்து கதைச்சாலும் நீங்கள் ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அங்கத்தவராக இருக்கிறீர்கள், ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறீர்கள், படித்த ஒரு சட்டம் அறிந்தவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எழுத்து மூலமாக ஏன் மகளிர் விவகார அமைச்சருக்கு கொண்டு செல்ல முடியவில்லை? ஏன் செய்யவில்லை? இப்ப சில பேர் இப்படி கேட்கலாம் தகவல்கள் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் எழுத்து மூலமே கொண்டு போய்கிட்டு எழுத்து மூலமா வேண்டும். ஒரு சமூகத்தில் பேசு பொருளாக ஒரு பிரச்சனை உருவாகிறது. அந்த பிரச்சனையை இரு ஒரு விஷயம் அது வந்து அரசாங்கத்துக்கு கடந்த கால அரசாங்கத்துல ஓவர் த போன் பேசி பிடிச்சி அதை இதை செய்யும் சொல்லி போட்டு இங்க வராத ஓஎஸ்சி வரக்கூடாது, போகாத ஓஎஸ்சி போது அது கடந்த காலம். இந்த அரசாங்கத்தின் மத்தியிலே எழுத்து மூலமான ஒரு வடிவத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை ஒரு திணைக்களத்துக்கு அனுப்பி ஆக வேண்டும். எழுத்து மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும். சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதை செய்யுங்கள். எழுத்து மூலமாக கொடுத்தால் அது பொறுப்பாக வருகிறது. யார் தரப்புக்கு நீங்கள் வழங்குகிறீர்களோ அது பொறுப்பாக வரும். நலிந்த தயத்தை இந்த அமைச்சுக்கு நீங்க பொறுப்பானவருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவருக்கு அது பொறுப்பு, அதை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கார். இதே சரோஜா போல்ராஜ் சகோதரிக்கு இவர் எழுத்து மூலமாக அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தான் இருக்கு, இமெயில் இருக்கு தானே, இமெயில் அடிங்க, இங்கிலீஷ்ல அடிங்க, தமிழ்ல அடிங்க, சிங்களத்துல அடிங்க, இமெயில் அனுப்புங்க. அவங்களுக்கு இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு இருக்குதானே, அடிச்சு போட்டு இத்தனாம் தேதி நான் அடிச்சேன், அதுக்கு பிறகு கதைக்கலாம். நான் இத்தனாம் தேதி உங்களுக்கு நான் இவ்வாறான ஒரு இமெயில் அனுப்பியிருக்கேன், இதுக்கான முடிவுகள் வரவும் இல்லை, பதில் தரவும் இல்லை, நீங்கள் எல்லாம் படுத்துக் கொண்டிருக்கீங்களா, மூடிட்டு இருக்கீங்களா, அப்ப கேட்கலாம்.
அதை கேட்கலாம், அதை செய்யாம கொள்ளாம நீங்க மூடிட்டு இருக்கிறீங்களா படுத்துட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து காய்ச்சிருக்கீங்களா ஒரு வீடியோ. இப்போ தாகா அவர்களுடைய கருத்துக்கு சில பேர் இப்படியும் கேட்கலாம். நான் அவர்கள் சம்பந்தமாக கேட்குறேன். நான் கேட்குறேன், இப்போ எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு 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 கலவரம் வெடிக்குது, ரைட், நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு உதாரணம், இப்போ இதுக்கு முதல் நடந்திருக்கு தானே, கலவரம் நடக்குது. இப்போ அதையும் எழுத்து மூலமாக கொண்டு போயிட்டு சமர்ப்பிக்கணும்னு சொல்றீங்களா? கலவரம் என்பது வேறே, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இது ஆரம்பம்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆரம்பிக்கிறது. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் கலவரம் என்பது வந்து அந்த இடத்து கலவரம்ங்கிறது ஒரு 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 என்ன சொல்றது, அதுக்கு தமிழ் வசனம் எனக்கு தெரியல. அது ஒரு ஆந்தோலா ஒரு பதற்றமான சூழல், பதற்றமான சூழல். அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கான சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை பிரயோகித்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் சரி போலீசாரும் சரி ஏதாவது அடக்குவதற்கான வழிமுறையில செல்வார்கள். இதற்கு முன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது கூட பாதிக்கப்பட்ட தரப்பு கத்தோலிக்கர்கள், அதனை பாவிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள், ஒரு சிலர், ஒரு குடும்பத்தினர். ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு வந்து அடிச்சது முழுக்க சிங்களாக்கள் முஸ்லீமாக்களுடைய அவங்களோட நோக்கம் எதா இருக்குது, முஸ்லீம்களுடைய பொருளாதாரம், முஸ்லீம்களுடைய கல்வி. இதே தான் 1983ஆம் ஆண்டும் கல்வித்துறையிலையும் பொருளாதாரத்துறையிலும் தமிழர்கள் மேலோங்கி இருந்தார்கள். அதை அடக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட அடிப்படையில் அரசியல்வாதிகள் செய்த வேலை. அரசியல்வாதிகள் செய்கிற இந்த கலவரத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் எழுத்து மூலமாக பழக வேண்டும். எழுத்து மூலமாக நீங்கள் கொடுங்கள். எழுத்து மூலமாக கொடுத்தும் செய்யவில்லை என்றால் அதுக்கு புகார் அளியுங்கள். புகார் அளிக்கும் போது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு சரோஜா போல்ராஜ் சகோதரிக்கு இவர் எழுத்து மூலமான ஒரு அறிக்கையை விட்டிருந்தால் அல்லது எழுத்துக்கு மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பார். அந்த செய்யவில்லை என்றால் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம், மனித உரிமை ஆணையத்துக்கு கொடுக்கலாம். இவருக்கு செஞ்சவங்க செய்யலைன்னு சொல்லலாம். சொல்லாமல் கொள்ளாமல் இருந்து போட்டு நீங்க அது எழுத்து மூலமாக நீங்க வாங்க, அதுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்குறோம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எழுத்து மூலமாக இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் கூட இன்றைக்கு வரைக்கும் 2.5-3 மாதமாக கதைத்து கொண்டு வருகிறார்கள். குர்ஆனே வெளியிடவில்லை என்று எழுத்து மூலமான ஒரு நடவடிக்கைக்கு இதுவரையிலேயே முஸ்லிம் சமூகம் செல்லவில்லை. ஒரு வழக்கு போட்டாங்களா? அந்த ரிவ்யூ கவுண்டருக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்களா? யாரும் போடவில்லை. அல்லது அவர்களுக்கு எதிரான எழுத்து மூலமான ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு சென்றாங்களா? கலாச்சார அமைச்சுக்கு ஏதாவது எழுத்து மூலமாக கொடுத்தாங்களா? எதுவும் செய்யப்படவில்லை. சும்மா ஃபேஸ்புக்கில் பேசி 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 சமூகத்தை குழப்பிட்டு இருக்கிறாங்களே தவிர எழுத்து வடிவிலான சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு இவங்க செல்வாராக இருந்தால் அதற்கான முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த அரசாங்கத்தில் போல ஓவர் ஃபோன் செய்கிற வேலை இந்த அரசாங்கத்தில் செய்ய முடியாது. அது அனுரகுமார திசாநாயக்க தொடரே கோல் பண்ணி சொன்னாலும் கூட இங்க போலீஸ்ல வந்து செய்யணும்ன்ற கட்டாயம் இல்லை. எழுத்து மூலமா நீங்க அனுப்புங்க, நாங்க செய்யணும். போலீஸ் இப்ப அப்படித்தான் செய்யுது. முந்தைய மாதிரி மோட்டார் சைக்கிளை பிடிச்சா போலீஸ்காரங்களுக்கு மந்திரிமார் கோல் பண்ணி சொன்னா விட்டுற பழக்கம் இப்போ போலீஸ்ல கிடையாது. போலீஸ்ல நீங்க போய் ஒரு ஓஎஸ்சிட்ட போய் கேட்டு பாருங்க. இப்ப எங்கேயாவது ஒரு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய மந்திரி யாரையாவது விடுங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிச்சிருக்கிற விடுங்க, அல்லது இந்த லைசன்ஸ் இல்லாம பிடிப்பட்டிருக்கீங்க அவரை விடுங்க, எங்கேயாவது கோல் பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு இடத்துலயும் நிகழ்வுகள் இல்லை. டிசிசி மீட்டிங்ல எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெறதே இல்லை. எனவே இதற்கு பின் சரி முஸ்லீம் சமூகம் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை அந்த குறித்த தரப்பினருக்கு அல்லது அது சார்ந்த அமைச்சுக்கு அல்லது அது சார்ந்த சட்ட ரீதியான ஏதாவது ஒரு விடயங்களுக்கு நீங்க எழுத்து மூலமான வடிவத்தில் கொண்டு செல்லுங்கள். அது நானாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், சமூகம் சார்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களுடைய விடயத்தை எழுத்து மூலமாக கொண்டு செல்கின்ற போதுதான் அதுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனூடாக உங்களுக்கான நீதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், ஓகே. தாகா ஐன்ஸ்டீன் அவர்கள், இது வந்து மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான விடயம். இதை கையாள வேண்டியது மிகவும் அவதானமாக பேசவும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இதுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றாலும் நிதானமாக அவதானித்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இப்போது இது பேச பொருளாக இல்லை. வெவ்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது. இதில் ஆரம்பமான விடயம் என்று வெவ்வேறு வழிகளிலே வெவ்வேறு விடயங்களுக்கும் குற்றச்சாட்டு வைப்பதற்கான வழிமுறைகளை தேடுகிறார்களே தவிர இதற்கான தீர்வுகளுக்கு அவர்கள் இன்னும் செல்வதற்கான ஒரு வழிமுறைகளே குறித்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அந்த நடவடிக்கைக்கு செல்லவில்லை. ரைட், அந்த விடயத்தோடு எங்களுடைய இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி தாகா ஐன்ஸ்டீன் அவர்களை இன்றைய தினம் நம்மோடு இணைந்து இந்த பதில்களை வழங்கியமை மிக்க நன்றி. இன்றைய தினம் மீலாது நபியுடைய தினம், நானும் செல்ல வேண்டி இருக்கிறது. நீர்கொழும்புக்கு எனக்கும் அழைத்திருக்கிறார்கள். அங்கே செல்ல வேண்டிய சூழலிலும் நீங்கள் அவசரமாக இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது, அதை கதைத்து விட்டு செல்லுங்கிற அடிப்படையிலே வந்து இப்போ கதைச்சிட்டு இப்போ அப்படியே நான் போகத்தான் வெளிக்கிடுறேன். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் கலையத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.